கட்டணமில்லா பேருந்துகள் கூலி தொழிலாளி பெண்களை ஏற்றாமல் சென்றதால் ஆவேசமடைந்த பெண்கள், உங்களை நாங்கள் ஓசியில் பஸ் விட சொன்னோமா, எங்களால் டிக்கெட் எடுக்க முடியாதா என கேட்டு ஆவேசமடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருந்து ஆண்டிப்பட்டி செல்லும் சாலையில் ஜெயமங்கலம் காவல் நிலையம் உள்ளது. இந்த காவல் நிலையத்திற்கு பின்புறம் உள்ள வயல்வெளிகளில் நெல் நடவு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எனவே ஜெயமங்கலத்தை சுற்றியுள்ள சித்துவம்பட்டி, மேலமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அதிக அளவு விவசாய கூலி தொழிலாளி பெண்கள் நெல் நடவு பணிகளுக்காக ஜெயமங்கலம் பகுதிக்கு வந்து செல்கின்றனர். காலை 6 மணிக்கு வயலுக்கு வேலைக்கு வரும் பெண்கள் பிற்பகல் 2 மணி அளவில் வேலையை முடித்துவிட்டு ஜெயமங்கலம் காவல் நிலையம் முன்பாக உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்து நிற்கின்றனர். இவர்களை கண்டவுடன் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்துகளை நிறுத்தாமல் சென்று விடுகின்றனர். பெண்கள் சாலையில் நின்று பேருந்துகளை கை நீட்டி வழிமறித்து நிறுத்தினாலும் அவர்களை மோதுவது போல் பேருந்துகளை இயக்குவதால் அந்த பெண்கள் அச்சப்பட்டு விலகி சென்றவுடன் பேருந்துகளை நிறுத்தாமல் சென்று விடுகின்றனர். இதனால் 2 மணிக்கு பேருந்து நிறுத்தம் வரும் பெண்கள் சுமார் 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரை காத்திருந்து அப்பகுதி வழியாக வரும் தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்களில் 10 ரூபாய் கட்டணமாக செலுத்தி செல்லும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதுகுறித்து பணி முடித்துவிட்டு அப்பகுதியில் காத்திருந்த கூலி தொழிலாளி பெண்கள் கூறும்போது, இலவசமாக பேருந்துகளை இயக்கும்படி நாங்களா கேட்டோம், பெண்கள் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என எப்போது அறிவிப்பு வந்ததோ அப்போதிலிருந்து பெண்களை கண்டால் யாரும் மதிப்பதே இல்லை, மிகவும் ஏளனமாக பார்க்கின்றனர். அரசு நகர பேருந்துகளை டிரைவர்கள் நிறுத்துவது இல்லை. காலை 6 மணிக்கு முன்பு சாப்பிட்டு வேலைக்கு வருபவர்கள் பட்டினியோடு எவ்வளவு நேரம் சாலையில் நிற்பது? தனியார் பேருந்துகளில் 10 ரூபாய் கட்டணம் கொடுத்தால் கை நீட்டும் இடத்தில் பேருந்தை நிறுத்தி இறங்க வேண்டிய இடத்தில் பத்திரமாக இறக்கி விடுகிறார்கள். அரசு பேருந்துகளிலும் டிக்கெட் எடுக்க தயாராக உள்ளோம், இலவசமாக பேருந்தை இயக்குகிறோம் என்கிற பெயரில் பேருந்தை நிறுத்துவதே இல்லை. அப்படியானால் யாருக்காக பேருந்தை இலவசமாக இயக்குகிறீர்கள் என தமிழக அரசையும் அரசு பேருந்து ஓட்டுநர்களையும் சரமாரியாக கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்தனர். எங்களுக்கு